ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிச்சி டாக்ஸ். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்குன்னு தனியாக ஒரு வாட்ரப் இருக்குது. அதில் தான் இந்த டாய்ஸ் இருக்கும், அது தான் பார்க்க போகிறோம். என் பேஸ்கெட்லேயே இருக்க அது ஆல் டாய்ஸ் ரிவ்யூவாக நான் போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் சுத்தங்க. ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் சுத்த தான் செய்யும்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால ஓர வச்சது. செகண்ட் லான்ச்சர், 2 மெட்டல் பேபிள் லான்ச்சர் மெட்டல் பேபிளோட இருக்குது. எங்கன்னா 4 இருந்தது, பட் 2 தொலைஞ்சு போச்சு, 2 தான் இருக்குது. ஸோ ஓகேவா. கடைசியில் ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி இருக்குது என்னோட ஒரு பேபெட் பற்றி, அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட இது எக்ஸோ. ஸோ எக்ஸோவை திறந்து காட்டிக்கலாம். நம்ம ஒரு மேட்ச் விளாடலாமா? ஸோ கேமராமேன் ஒரு மேட்ச் விளாடலாமான்னு கேட்காரு. லெட்ஸ் கோன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் மொத்தமாக கொட்டி இருக்கோம். ஸோ இங்கே செட்டப் ஐ செலக்ட் டு ஓகே. கேமராமேன் அகைன் ஓதாக சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் தான் வில் பி ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நான் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேமரா செட்டிங் போடுறாரு, நம்ம இங்கே டைட்டாக செட்டிங் போடுவோம். கேமராமேனுக்கு மூளை இல்லைன்னு நினச்சேன், இருக்குது. ஸோ இப்படிதான் பிளாக் பண்ணி செய்யணும். எங்கள் கேமராமேன் கொஞ்சம் அறிவு இல்லைனால கேமராமேன் தோற்று போயிட்டாரு. ஸோ ஆளுக்கு ஒரு பிளேஸில் போட்டு நம்ம அடுத்த டாய்ஸ் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்களா, 2 சைடு நான் வச்சுருக்கேன். சரி, க்ளோஸ் பண்ணிடலாமா? வச்சுருவோம். நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறேன். ஸோ கேமராமேன் இதை பற்றி பேசணுமா? பேசிட்டோம். கேமராமேன் இது பேர் என்னன்னா எக்ஸோனா, ஆனால் இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா டிக் டாக் டாக். ஐ மீன் இது நல்ல கேம்னா ஜஸ்ட் கேமராமேனுக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. ஒரு 100 ருபீஸ் தான் இது இருக்கும் நினைக்கிறேன், அதனால் இது வாங்க நல்லாயிருக்கும். அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது போக்கிமான் கார்ட்ஸ். இதை நான் காட்டணுன்னா ஒரு கலெக்ஷனாக நான் ஆல்ரெடி போட்டேன். அது பார்க்கலன்னா செக்கிட்டு இந்த லிங்க் பிலோ நான் கொடுக்குறேன் லிங்க்கு, அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க கார்ட்ஸு. பட் எல்லா கார்ட்ஸும் சொல்ல ரொம்ப நேரம் வீடியோ லென்த்தாக போய்டும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸு. ஏன் ப்ரோ பாக்ஸில் எடுத்துன்னு வந்து காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, பொருள் எங்கள் வீட்டில் இல்லைங்கிற காரணத்தினால் அது வந்துட்டு நான் இதை எடுத்துன்னு வந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, அவ்வளோதான். இங்கே பென்ஸு செட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு எரேசர் ஸ்கேலு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இதில் டேபிள் சத்தியமாக இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, பாக்ஸை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேபிளேட் பெட்டர் பேபிளேட் ட்விஸ்டட் டெம்போ நான் பேர் வச்சது. ஃபேக்கு தாங்க, ஃபேக்கு தான் ஆல்ஃபஸாக ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 வரும். ஸோ 300 வரும். ஸோ நல்லா தான் சுற்றி ஆனால் நீங்கள் கிரே சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா 212க்கு எல்லாமே கொடுக்குறாங்க, அதனால் அங்கே போங்க. இது வந்துட்டு ராக்லியான் தான் எனக்கு மெட்டல் பேபிள்ஸில் பிடிச்ச பேபிள். பட் இன் அனிமே சீரீஸ் ஐ திங்க் இட்ஸ் எல்ட்ராகோ. மெட்டல் பேபிளேட் அதுக்கப்புறம் எல்ட்ராகோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வச்சிடலாம், வழி இல்லை. மெட்டல் பேபிளேடு அது மாதிரி நீங்கள் வாங்க போகிறது. அடுத்து என்ன ப்ரோ, இந்த கார் வீடியோ போட்டிருக்க மாதிரியே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அது காரை நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்களா கார் நல்லா இருக்கா? அதே சமயம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு முடிஞ்சு போனால் இன்றைக்கே நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். என் கேமராமேன் வித்தா காட்டினுக்கிறாரு. கேமராமேன் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்களா நல்லா இருக்கா? அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் 310 நான் பேசுகிறேன். இது மாதிரி நீ பால் பேட் அதுக்கப்புறம் கார்லாம் இது மாதிரி வாங்குறதுனா நீங்கள் வந்து கிரே சூப்பர் மார்க்கெட் போங்க. அங்கே என்னது சமைக்கிறதுக்கும் இருக்குது. 2வது ஃப்ளோரில் கிட்ஸுக்கு இது மாதிரி டாய்ஸ்லாம் இருக்குது கம்மி விலையில். மெட்டல் பேபிள் எல்லாமே 212க்கே விற்கிறாங்க. நர்வ் கன் கூட விற்கிறாங்க. சரி ஓகே. சரி. ஸோ இது வந்துட்டு ஒரு வெயிட்டான டென்னிஸ் பால். நீங்கள் கேட்ச் பிடிக்கணும் இல்லை விளையாடணுன்னா விளையாடலாம். பட் உங்கள் கை உடைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் விளையாடி பார்த்துட்டு இதுக்கு தான்ப்பா காரணம் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, என் மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதனால் இது ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். 30 ருபீஸ் இல்லை, எவ்வளவோ தெரில. சரி தள்ளிடலாம். சரி ஓகே.
ஸோ ஃபைனல் டாய் ரிவ்யூஸ் ஒரு செட்டாக தான் இதை செட்டாக வாங்கல. ஃபைனல் டாய்க்கு முன்னாடி என்ன ப்ரோன்னு கேட்பீங்க. பேபிட் பஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு நல்லாவே ஞாபகம். பேபிட் பஸ்ட் டிபி சீரீஸில் வந்துட்டு இந்த லான்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிபி லான்ச்சர். பட் ஆனால் இது போயிட்டு வரும். பட் நான் அதை சுற்றி ரிப்பேர் பண்ணிட்டேன். இதோ இப்படி சுற்றி தான் லான்ச் பண்ணணும். ஸோ இந்த லான்ச்சரில் எல்லோ கலர் ஃபஸ்ட்டு ஒரு லான்ச்சர் வச்சுருந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் அது போயிடுச்சு. அதனால எங்கள் அம்மா நான் 400க்கு இதை புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இட்ஸ் அன் எமோஷ்னல் ஸ்டோரின்னு சொன்னேன். அது இதுதான். ஸோ எமோஷ்னல் ஸ்டோரி வால்ட்ரியாக்கு எவ்வளோ அல்டிமேட் வால்ட்ரியாக் டிபி சீரிஸ் பேபி. டிபி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு இதாக பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேபிட் பஸ்ஸில் தான் பேபிட் பஸ் டிபி சீரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட்ஸு அதுக்கப்புறம் என்னோடய எமோஷ்னல் என்னன்னு சொன்னீங்களா, என் பர்த்டே March 7. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு எமோஷ்னல் இது என்னென்னா, உங்களுக்கே தெரியும் என் லான்ச்சர் வந்து உடஞ்சி போச்சு. நேற்று ஒரு ட்ரை தாங்க விட்டேன். அதுக்கே அது ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. இப்போ துண்டு துண்டாக கிடக்குது. சரி, இப்போ நம்ம இவங்க பேசுவாங்க. ஸோ என்னன்னா இப்படி தான் பார்ட்ஸு எல்ஜி டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் வால்ட்ரியாக்கோட லேயர் அண்ட் அவேக்கன் டிப் டிரைவர். நான் ரொம்ப லான்ச் விட்டு தேஞ்சு போய் நான் வால்ட்ரியாக் நல்லா சுற்றும் பார்த்தேன்னா டக்குன்னு பஸ் நீங்கள் இது மாதிரி பஸ்டாக வாய்ப்பு இருக்குது. நான் அமேசானில் இதை 750க்கு வாங்கினேன். நீங்கள் இது மாதிரி அமேசானில் வேணா வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, சூப்பராக இருக்கு. அமேசானில் போய்னா 2 பேப்ளேட் வித் லான்ச்சர் கிடைக்குங்க. நீ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஸோ அதே அதுக்கப்புறம் பாக்கெட் ரூம் சேனலுக்கு அவங்க கிட்ட ஒரு டக்கர் டைமில் இருக்குது, அதுவும் வாங்கிக்கோங்க. இது ஃபேக் கைஸ். இது வேறு தான். இது வந்து அல்டிமேட் வால்ட்ரியாக் இது ஃபேக் தான். ஒரிஜினல் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு 5500 எங்கள் வீட்டில் என்னை அடிப்பாங்க. நான் காரணத்தினால் நான் இதை வாங்கினேன். எமோஷ்னல் ஸ்டோரிங்க. கேட்டு எங்கள் மாமா கிட்ட கேட்டு போன வருஷம் கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு வாங்கினேன். எங்கள் அப்பாவும் எனக்கு நிறைய கிஃப்ட் பண்ணார். இந்த வருஷம் பர்த்டேக்கு தான் வாங்கினேன். இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் பர்த்டேக்கு தான் வாங்கினேன். 2025 January 29 கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு. அதே சமயம் என் பர்த்டே January 29 தான். ஸோ விஷ் பண்ணோன்னா விஷ் பண்ணிக்கோங்க. ஸோ 2026 இட்ஸ் மை இயர்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஸோ வால்ட்ரியாக் என் கூட கரெக்டாக இந்த வருஷம் January 29 தான் ஒரு வருஷம் கரெக்டாக என் வால்ட்ரியாக் என் கூட இருந்து. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அன்பாக்சிங் கிரேட்டஸ்ட் ரஃபேல் அண்ட் டெம்பஸ்ட் ட்ராகன் வரப்போகுது. ஸோ அதை என் பர்த்டே அன்றைக்கி January 29 இந்த வருஷம் வரும். ஸோ நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணான்னு வச்சுக்கோங்க. பட் இதோ எமோஷனலான ஸ்டோரி என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு யோசித்தேன். ஒரே செகண்டில் ஒரு மே மாதம் தான் நினைக்கிறேன். மே மாதம் அப்போ அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரிங் லான்ச் இருக்கும், அது லான்ச் போட்டுக்கிச்சு. அண்ட் இப்போ அந்த டிபி லான்ச்சர்கிட்டே ஒரு கிராக் இருக்கும்னு தெரிதா. ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்படி செட் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், இங்கே நிற்க வேண்டிய லான்ச்சர் இங்கே நிற்கிது. என் லான்ச்சர்கிட்ட ஒரு பிரச்சனை அதுதான். ஸோ வேறு இல்லை, என் லான்ச்சர் பற்றி பேச, என் வால்ட்ரியாக் பற்றி பேச இன்னும் நிறைய இருக்குது. என் வால்ட்ரியாக் என் பேபியோட பஸ்ட்டு போனால். பட் பிரணவனான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் டர்போ வால்ட்ரியாக் ஒரிஜினல் டக்கரா டோமி வச்சுருக்காரு. என்னை 1000 வாட்டி கிட்ட தான் பஸ் பண்ணியிருப்பார். நான் அவர் 9 வாட்டி கிட்ட தான் பஸ் பண்ணியிருக்கேன். அது கம்மி தான். என்ன ப்ரோ நீ டிபி வச்சுருக்கேன், அவர் டர்போ வச்சுருக்காரு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, வழி இல்லை. அதனால் ஸோ பிலேட்டட் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். எந்த பொங்கல்னு எனக்கு தெரியாது. எல்லா பொங்கலும் நான் சொல்லிக்கிறேன். மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், எல்லா பொங்கலுக்கும் நான் இப்போவே விஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன பொங்கல்னு சத்தியமாக தெரில. அதனால நம்ம அப்புறமா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தால் என் வால்ட்ரியாக் எங்கள் மாமா கொடுத்தானே இது தானேடா அப்படின்னு கேட்டாங்க. நான் லான்ச் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என் வால்ட்ரியாக் என் கூடயே இருந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஒரு நாளைக்கே நான் தான் சொல்லலை, ரொம்ப நாள் பிரேக் விட்டா இந்த ஆலன் ஒரு நாளுக்கு 2 இல்லை 3 வீடியோ 4 வீடியோ 5 வீடியோ கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் நான் ஒரு 3 வீடியோ கிட்ட போட பார்க்குறேன். ஸோ 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 அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் என் வால்ட்ரியாக் பற்றி சொல்லணுன்னா, இவன் என்னோட நண்பன், என் ஃப்ரெண்ட்ஷிப், எனக்குள்ள இவனுக்கும் எனக்கும் இருக்க பாண்டிங் எல்லாமே இருக்குது. எமோஷ்னல் ஸ்டோரியும் இருக்குது. பஸ்டாக முதல்ல என் கண்ணில் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னா நான் யோசிப்பேன். என் கையில் இருக்க கைஸ் அல்டிமேட் வால்ட்ரியாக் பார்த்தீங்களா, நல்லா இருக்கேன். ஸோ அல்டிமேட் வால்ட்ரியாக் வேணுன்னா வாங்கிக்கோங்க. அமேசானில் வெறும் 750க்கு விற்கிது. நீங்கள் டேக்ஸ்லாம் போட்டால்
ஒரு 850 800 அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ வேணா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 299க்கு வேற ஒரு பேப்ளேட் இருக்குது. அது வேர்ல்ட் ட்ராக் தான், லான்ச்சர் இல்லாமல் அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ரவுண்டாக 300. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். மூச்சு வாங்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஆக்சுவலி ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வேறு என் கண்டென்ட் கிரியேட்டர் கேட்டு கண்டென்ட் கிரியேட்டர் தான் ஆக்சுவலி கேமராமேனும் கண்டென்ட் கிரியேட்டரும். அதனால் ஸோ இதுதாங்க என்னோட ஓவரால் வார்ட்ரோபில் இருக்கிறது. நீங்கள் வேணா டப்பாவில் இருக்கிறது நான் மொத்தமாக எடுத்து பார்க்குறேன். பட் ஆனால் உடஞ்சி போனது, தீஞ்சி போனது இன்னும் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ முடிச்சிக்கலாம். டாட்டா, பை பாய்.